Dear learners, இந்த வீடியோல மைக்ரோபியல் நியூட்ரியன்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் grow ஆகணும் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன மாதிரியான நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ அந்த நியூட்ரியன்ட் வந்து என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் எங்கிருந்து எடுத்துக்குது, அது எப்படி grow ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற என்விரான்மெண்ட்ல இருந்தே அது எடுத்துக்குது. ஸோ அதோட ட்ரை வெயிட் கண்டென்ட்டை பார்க்கும்போது 95% வரைக்கும் ஒரு மேஜர் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மேஜர் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், சல்ஃபர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அயன். ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் எல்லாமே சேர்ந்து தான் அந்த பர்டிகுலர் பாக்டீரியா grow ஆகிறதுக்கு, அதோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா grow ஆகணும் அப்படின்னா, அதுக்கு வேரியஸ் நியூட்ரியன்ட்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட்டா இருக்கு. ஸோ அப்ப என்னென்ன மாதிரியான நியூட்ரியன்ட் அது குறைஞ்ச அளவுல தேவைப்படுதா, இல்ல அதிக அளவுல தேவைப்படுதா, அத பேஸ் பண்ணி 2ஆ கிளாசிஃபை பண்றாங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ட், இன்னொன்னு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ இந்த நம்ம பேர்லயே நமக்கு தெரியும், மேக்ரோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் அமௌண்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் நியூட்ரியன்ட் வந்து அதிகமான அமௌண்ட்ல வந்து ஆர்கானிசம் grow ஆகிறதுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த நியூட்ரியன்ட் வந்து எதுக்கு, இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செல்லோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கும், அதோட மெட்டபாலிசமை மெயின்டைன் பண்றதுக்கும் தேவைப்படுது. ஸோ இதுல மொத்தம் வந்து 4 டைப் ஆஃப் மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் அண்ட் அயன். சரி, இந்த பொட்டாசியம் என்ன வேலை பண்ணுது, மைக்ரோபியல் growthக்காக என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய என்சைமோட ஆக்டிவிட்டிக்காகவும், அதுக்கப்புறம் வந்து புரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கும் இந்த பொட்டாசியம் வந்து தேவைப்படுது. கால்சியமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து பாக்டீரியல் என்டோஸ்போர்ஸ் வந்து ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் மெக்னீசியமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய என்சைம்க்கு வந்து கோஃபேக்டரா இது ஆக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஏடிபி வந்து ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு, அதாவது காம்ப்ளெக்ஸ் வித் த ஏடிபி அண்ட் ஸ்டெபிளைஸ் த ரிபோசோம்ஸும் செல் மெம்பரேனையும் ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு, ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த மேக்ரோ நியூட்ரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயன். ஸோ இது வந்து ஒரு சைட்டோக்ரோம்ல வந்து ஒரு பார்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய என்சைமுக்கு கோஃபேக்டராகவும் இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்த டைப் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட், இல்லைன்னா ட்ரேஸ் எலமெண்ட் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இந்த நேம்ல இருந்தே நமக்கு தெரியறது என்னன்னா, இந்த நியூட்ரியன்ட் எல்லாமே ட்ரேஸ் அமௌண்ட்ல இருந்தா போதும் ஃபார் த growth ஆஃப் த மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இது என்ன வேலை பண்ணுது, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சைமோட ஃபங்க்ஷனுக்கும் புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுலயும் வந்து 4 டைப் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து இருக்கு. அதுல ஒண்ணு மேக்னீஸ், ஜிங்க், கோபால்ட் அண்ட் மாலிப்டினம். ஸோ இந்த 4மே மைக்ரோ நியூட்ரியன்ட். எதுக்கு இது தேவைப்படுதுன்னா, ஃபார் த growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இதுல மேக்னீஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து என்சைம் கேட்டலிஸ்ட் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜிங்க் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனையும் இந்த ஜிங்க் வந்து பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து கோபால்ட் வந்து விட்டமின் B12ஓட காம்பனண்ட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ அப்புறம் மாலிப்டினம் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ரெக்வயர்மெண்ட்டு. ஸோ வாட்டர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் வந்து கார்பனுக்கும் இருக்கு. ஸோ இது வந்து இந்த கார்பன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசமோட growthக்கு. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் போனா ஆக்ட் ஆகுது. ஸோ இது எல்லா ஆர்கானிக் காம்போனன்ட்லயுமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு.
ஸோ நம்ம பாக்டீரியாவோட செல் வெயிட் எடுத்து பார்க்கும்போது 50% வந்து இந்த கார்பன் தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து கீமோ ஹெட்ரோட்ரோப் வந்து அதனுடைய கார்பன் சோர்ஸை எங்கேருந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்ல இருந்து எடுத்துக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ புரோட்டீனா இருக்கலாம், இல்ல கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம், இல்ல லிப்பிட்ஸா இருக்கலாம். ஸோ இது வந்து கீமோ ஆட்டோட்ரோப்போ, இல்ல போட்டோ ஆட்டோட்ரோப்போ வந்து அதனுடைய கார்பன் சோர்ஸ எதுலேருந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பன் டை ஆக்சைட்லேருந்து கார்பன் சோர்ஸ வந்து எடுத்துக்குது. அடுத்து நைட்ரஜன் ரெக்வயர்மென்ட்டு. ஸோ இந்த நைட்ரஜன் ரெக்வயர்மென்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த மாதிரி நியூக்ளிக் ஆசிட சிந்தசைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட கொஞ்சம் பாஸ்பரஸும் தேவைப்படுது. அந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஒரு கன்சிடர்ட் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் வந்து ரெக்வயரா இருக்கு. ஸோ இந்த இந்த நைட்ரஜன் கண்டென்ட் வந்து பாக்டீரியாவுல 14% அதனுடைய ட்ரை வெயிட்ல நம்மளால பார்க்க முடியும். சல்ஃபர் ரெக்வயர்மெண்ட் அடுத்தது. ஸோ இந்த சல்ஃபர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் இருக்கிற அமினோ ஆசிடோ இல்ல ஒரு விட்டமினோ சிந்தசைஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து இந்த சல்ஃபர் குரூப் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த சல்ஃபர் குரூப் வந்து எங்கிருந்து அதோடைய சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சல்ஃபேட் அயான் இல்ல ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து இந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்குது. சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் வந்து இது 2ம் சேர்ந்து பாக்டீரியால வந்து 4% வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்த ரெக்வயர்மெண்ட் வந்து பாஸ்பரஸ். ஸோ இந்த பாஸ்பரஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குரூப் ஆஃப் நியூட்ரியன்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ்க்காக. ஸோ நியூக்ளிக் ஆசிடுங்கிறது டிஎன்ஏ, ஆர்என்ஏ அந்த மாதிரியான நியூக்ளிக் ஆசிட சிந்தசைஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் செல் மெம்பரேனுக்கு தேவையான இந்த பாஸ்போலிப்பிட வந்து ஜெனரேட் பண்றதுக்கு இந்த பாஸ்பரஸ் வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம ஏடிபி இந்த ஏடிபிலயும் வந்து நம்மளால பாஸ்பரஸ பார்க்க முடியும். ஸோ அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆயிருக்கிற ஏடிபி சிந்தசிஸ்க்கும் நமக்கு பாஸ்பரஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதோட சோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, பாஸ்பேட் அயான். ஸோ இதுவுமே வந்து அபௌட் ஒரு 4% வரையும் நம்மளால இத பார்க்க முடியும். குரோத் ஃபேக்டர். ஸோ இந்த குரோத் ஃபேக்டர் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் இருந்தாவே போதும் ஃபார் த பாக்டீரியல் குரோத். ஸோ இந்த குரோத் ஃபேக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, பயோசிந்தசிஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த குரோத் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னன்னு பார்த்தோம்னா, பியூரின்ஸ், பைரிமிடின், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். ஸோ இதுல பியூரின் அண்ட் பைரிமிடின் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளிக் ஆசிடோட சிந்தசிஸ்க்காக. அமினோ ஆசிட்ஸ் வந்து சிந்தசிஸ் ஃபார் தி புரோட்டீனு. ஸோ இந்த விட்டமின்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய என்சைம்க்கு வந்து கோ என்சைமாவும், ஃபங்ஷனல் குரூப்புக்காகவும் இது வந்து விட்டமின்ஸ் வந்து நீடடா இருக்கு. ஸோ இந்த குரோத் ஃபேக்டர் வந்து எல்லா ஆர்கானிசம்க்குமே இது ரெக்வயரா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து இந்த குரோத் ஃபேக்டர் நீடட் இல்ல. ஏன் அப்படின்னா, அதுவே அதனுடைய மெட்டபாலிசம்லயே அதுக்கு தேவையான எல்லா குரோத் ஃபேக்டரையும் அதுவே சிந்தசைஸ் பண்ணிக்கிறது. அதாவது பியூரின், பைரிமிடின், புரோட்டீன், விட்டமின்ஸ் இது எல்லாமே அந்த பாக்டீரியாவே சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்செரிசியா கோலை. அதே மாதிரி ஒரு சில பாக்டீரியாவுக்கு நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம அட்வான்ஸா கண்டிப்பா மீடியால குடுத்து தான் ஆகணும். அது என்ன மாதிரியான பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து லாக்டோபேசிலஸ். ஸோ இந்த மாதிரியான பாக்டீரியாவ வந்து நம்ம க்ரோ பண்றோம் அப்படின்னா, நம்ம ப்ரேயரா நம்மளுடைய மீடியால பியூரின், பைரிமிடின், விட்டமின், அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் இது எல்லாமே நம்ம க்ரோ பண்ணும்போது தான் குடுத்து க்ரோ பண்ணும்போது தான் அது வந்து பெட்டரா க்ரோ ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு சில பாக்டீரியா வந்து அ அதிக அமௌண்ட் ஆஃப் குரோத் ஃபேக்டர்ஸ வந்து எடுத்துட்டு வாழும். ஸோ அந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபாஸ்டிடியஸ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு நேம் பண்றோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசமோட ரெக்வயர்மென்ட் பேஸ் பண்ணி, நியூட்ரிஷனல் குரூப்ஸ வந்து பேஸ் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசம வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ அதுல வந்து பேஸ்ட் ஆன் த கார்பன் சோர்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஆட்டோட்ரோப்ஸ், இன்னொன்னு வந்து ஹெட்ரோட்ரோப். ஆட்டோட்ரோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஃபுட்ட அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஆட்டோட்ரோப் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இதுல ஆட்டோட்ரோப்ங்கிறது வந்து எத சோர்ஸா யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஆர்கானிக் மெட்டீரியல வந்து சோர்ஸா யூஸ் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஃபுட்ட அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஹெட்டரோட்ரோப் அப்படிங்கிறது அவங்களால அவங்க ஃபுட்ட வந்து ஓனா மேக் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஃபுட்டு இல்ல எனர்ஜிய வந்து எதுலருந்து எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்ல இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ த நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, பேஸ்ட் ஆன் த எனர்ஜி சோர்ஸ். எதிலிருந்து எனர்ஜிய எடுத்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்ட வந்து சிந்தசைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தோம்னா, போட்டோட்ரோப். ஸோ இந்த போட்டோட்ரோப்ஸ் வந்து லைட்ல இருந்து அதுக்கு தேவையான எனர்ஜிய எடுத்து ஏடிபி வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் பிளான்ட், ஆல்கே, சயனோபாக்டீரியா, பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா, ஹெலியோபாக்டீரியா இதெல்லாம் வந்துரும். கீமோட்ரோப்ஸ் கீமோட்ரோப் வந்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜிய கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஆக்ஸிடைஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதுக்கு வந்து இது ஜெனரலா வந்து கீமோசிந்தசிஸ்ல வந்து இன்வால்வ் ஆகுது. இதுக்கான எக்ஸாம்பிள் நைட்ரோசோமோனாஸ், அசிடோதையோபேசில்லஸ், ஃபெராக்சிடன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோபியல் நியூட்ரிஷன் பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரான் சோர்ஸ். ஸோ இத வந்து லித்தோட்ரோப் அப்படின்னு நேம் பண்றாங்க. ஸோ லித்தோட்ரோப்ங்கிறது வந்து இது அதுக்கு தேவையான எனர்ஜிய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்ல இருந்து எலக்ட்ரான் டோனரா வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ இது வந்து எனர்ஜி கன்வர்ஷன் வந்து எது மூலமா பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோபிக் ஆர் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமா பண்ணுது. ஸோ இந்த லித்தோட்ரோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈட்டர்ஸ் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைப் வந்து ஆர்கனோட்ரோப். ஸோ இந்த ஆர்கனோட்ரோப் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான ஹைட்ரஜன் இல்ல எலக்ட்ரான்ஸ வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்ல இருந்து எடுத்துக்கும். ஸோ இந்த ஆர்கனோட்ரோப்ல இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஹெட்ரோட்ரோபிக் நேச்சரா மட்டும் தான் இருக்குது. இந்த ஆர்கனோட்ரோப் வந்து எய்தர் வந்து anaerobic ரெஸ்பிரேஷனோ இல்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோ வந்து பண்ணுது. தேங்க் யூ.